ஹலோ மக்களே, இன்றைக்கி வரகரிசியில் ஒரு வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸுமே அதில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அது கூடவே நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போனவொடனே ஒரு நறுக்குன தக்காளியை சேர்த்துக்கிறோம். இனி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்த சோயாவை இப்போ சேர்க்க போகிறோம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி ஊற வச்சுருக்க வரகரிசியை சேர்க்க போகிறோம். வரகரிசியை ஒரு 2 இல்லை 3 தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். அரிசி லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 3 விசில் விட்டுருங்க. ப்ரெஷர் இறங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க தம்மில். அவ்வளோதாங்க, சூப்பர் ஹெல்த்தியான வரகரிசியில் வெஜிடபிள் ரைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.